எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை பொதுச் செயலாளர் ஜே தீபா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறார். அதற்கான நேரம் முறையாக ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட நாங்கள் முறையாக இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தாச்சு. விரைவில் பதில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்ற நம்பிக்கையும் இருக்குது. நிச்சயமாக அவர் சந்திக்கிறதா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாசிட்டிவ் வேலை தான் அது போயிட்டுருக்கு. இல்லத்துக்கு சென்றீங்க. அங்கே வந்து இருவரும் அதிமுக தரங்களாக செயல்படுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் அப்படி ஒரு சூழ்நிலை அப்போ அவர் தான் ஏற்படுத்தினார். அதாவது என்ன சந்திக்கணும், இங்கே வந்த தொண்டர்களை எல்லாம் இங்கே வந்த ஆரவாரத்தோடு வந்த தொண்டர்களை எல்லாம் பார்த்து விட்டு அவருக்கு அந்த நேரத்தில் ஒருவேளை தீபா இவங்க நம்மளோட இணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அது போல் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு நாங்கள் ஒரு இருமுறை சந்தித்தது, அவ்வளவுதான். அதுக்கு மேல் அந்த பேச்சுவார்த்தைகளே தொடரலை, நீடிக்கலை. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா அவர் தனியாகவும் நான் தனியாகவும் செயல்பட்டுட்டு தான் வந்துட்டுருக்கு. அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். இது என்னுடைய நோக்கம்னு சொல்கிறத விட என்னிடம் தொடக்கத்திலிருந்து அம்மா அவர்கள் இறந்த மறுநாள் ஒரு 2-3 நாட்கள் அதில் அந்த காலகட்டத்திலேருந்து இங்கே வந்தது எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் உண்மையான தொண்டர்கள் மட்டும்தான். அவர்கள் விருப்பத்தின் பேரில் தான் நான் அரசியலுக்குள்ளேயே என்னை ஈடுபடுத்திகிட்டு இருக்கேன். அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் நான் அரசியல்லையே என்னுடைய அரசியல் பயணத்தையே நான் தொடங்கியிருக்கேன். தொண்டர்களோட விருப்பம் இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் இந்த மெரினால போய் ஓபிஎஸ் பண்ண தியானத்துக்கு அப்புறம் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக போனாங்க. அதுக்கடுத்து மீதி இருக்கிற எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைச்சாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இதுவரைக்கும் உங்கள் பக்கம் வராதுக்கு என்ன காரணம்? சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர்களால் கட்சியை வழி நடத்தவோ இல்லை செயல்படுத்தவோ முடியாது. ஏன்னா தொண்டர்கள் இல்லைன்னா கட்சியே கிடையாது. அவர்களுடைய பலம்தான் இந்த கட்சி, அவர்களுடைய பலம் அந்த ஃபவுண்டேஷன் தான் ஏடிஎம்கே என்ற பார்ட்டி. அகில இந்திய அண்ணா திமுக அந்த தொண்டர்கள் இல்லாமல் அதை நடத்த முடியாது. அந்த தொண்டர்களுடைய பலம் நிச்சயமாக என்னிடம் உள்ளது. அவர்களுடைய விருப்பம் இன்னமும் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறது. உங்களையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களை விட அவருக்கு பெரும்பான்மையான தொண்டர்களும் அதே போல மக்கள் மத்தியிலும் அவருக்கு ஆதரவு இருக்கிறது. அதே போல கட்சி அமைப்பு ரீதியாகவும் அவருக்கு உங்களை காட்டிலும் அமைப்பு ரீதியாக அதுதான் சரி. அமைப்பு ரீதியாக அதாவது நிர்வாகிகள் அண்ட் மிடில் லெவலில் இருக்கக்கூடிய கேடர் நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாமல் பதவியை வகிக்கக்கூடிய சென்னை தியாகராய நகரில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை பொதுச் செயலாளர் ஜே தீபா செய்தியாளர்களை சந்தித்த நேரலையை நாம் பார்த்தோம். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தது தனிப்பட்ட மரியாதை நிமித்தமான சந்திப்பை தவிர கட்சி ரீதியிலானது அல்ல என்று சொல்லியிருக்கிறார்.